இதில் மொழியின் சக்தி மற்றும் அதன் பரிணாம விளக்கம். அப்போ ஒரு மொழி பாஷை இருக்குது, ஏதாவது ஒரு மொழி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மொழியை தமிழ் மொழி எடுத்துக்கோங்க. அதனோட ஆற்றல் என்ன, சக்தி மற்றும் பரிணாம விளக்கம். அதாவது அது பல விதங்களில் எவ்வாறாக செயல்படுது, ஒரு விதத்தில் இல்லை பல விதத்தில் ஹெல்ப் பண்ணும். அதான் பரிணாம விளக்கம். இந்த பகுதியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொழியின் ஆற்றல் மற்றும் பெயரிடும் திறன், 3 உடல் மொழி, இந்த 3ஐயும் பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஆற்றல் மற்றும் திறன், உடல் மொழி, ரைட்டா? அப்போ பேச்சு வெர்சஸ் எழுத்து மொழி. பேச்சு நம்ம பேசுகிறோம், பேசுகிறது ஒரு மாதிரியாக இருக்கும். எழுத்து மொழி, எழுத்து வடிவம் ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் பேசுறதில் எழுத்து வடிவத்தில் வருமா, வராது இல்லையா? பேசுறதில் எழுத்து வடிவத்தில் வராது இல்லையா? அது பேச்சு வெர்சஸ் எழுத்து மொழி 2. பேச்சு மொழி தனி, எழுத்து மொழி தனி, ரைட்டா? போன்ற கருத்துக்கள் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன அந்த 2 மொழி. அதாவது நம்ம பேசுகிறோம், அம்மா சொல்ல இங்கே வாடின்றா, அப்போ இங்கே வாடின்றது எழுத்து மொழியில் இருக்குது இல்லை? அதை பேச்சு வெர்சஸ் எழுத்து மொழி, ரைட்டா? இந்த 2க்கும் இடைப்பட்ட வித்தியாசங்களை பார்ப்போம். போன்ற கருத்துக்கள் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. இதை எளிய தமிழில் புரிந்து கொள்வோம். இப்போ பெயரிடும் சக்தி, பெயரிடும்னா ஒரு பொருளுக்கு பெயரிடுதல், ரைட்டா? ஆற்றல், ஒரு மொழியில் ஒரு பொருளுக்கு பெயரிடணும். இப்போ எனக்கு பெயரிடணும் தமிழ் மொழியில், அதான் பெயரிடும் சக்தி. மொழியின் முதல் வாயில், முதல்னா அதுதான் முத படிக்கட்டு, ரைட்டா? மொழியின் மூலம் பெயர்களை இடுவது அப்படின்றது. அப்போ மொழியை பயன்படுத்தி நாம் பெயர்களை இடுவது என்பது ஒரு சிறப்பான அதிகாரம் ஆகும், அது ஒரு சிறப்பான செயல் ஆகும், ரைட்டா? மொழியை பயன்படுத்தி ஒரு நபருக்கோ ஒரு பொருளுக்கோ பெயரை இடுவது என்பது ஒரு சிறப்பான அதிகாரம் ஆகும் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை எவ்வாறாக இருக்கிறது, அம்மா என்று சொல்லுகிறது, ரைட்டா? ஒரு குழந்தை அம்மா என்று அழைக்கும்போது அந்த சொல் உடனே கவனத்தை இருக்கிறது. ஒரு குழந்தை இருக்குது, அது தன் தாயை அம்மா, பொதுவான பெயர், ரைட்டா? அம்மான்றது தாய்மார்களுக்கு உண்டான ஒரு பொதுவான பெயர். அந்த குழந்தை அந்த அம்மா என்ற அதை மொழியை பயன்படுத்தி பெயர் எடுத்தோம். அம்மான்றது அந்த குழந்தை பெற்றவன் அர்த்தம். அப்போ அம்மா என்று கூறும்போது அந்த குழந்தை, அதை எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தை அம்மா என்று அழைக்கும்போது அந்த சொல் உடனே கவனத்தை இருக்கிறது. அதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு கவனம் ஏற்படுகிறது, ரைட்டா? அப்போ பெயரிடுவதால் அந்த பொருளின் மீது கட்டுப்பாடு உணர முடிகிறது. அப்படி நம்ம பெயர் வச்சதுனால அந்த பொருளுக்கு நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு உணர்ச்சி வருகிறது. பெயரே இடலை, மொழியே இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி கூப்பிடும், புஷ்ன்னு தான் கூப்பிடணும். அதனால தான் அந்த பொருளின் மீது ஒரு கட்டுப்பாடு ஏற்படுகிறது. அந்த பொருளின் அந்த குழந்தை அம்மான கூப்பிடுது இல்லையா? கூப்பிடும்போது அந்த தாயானது என்ன செய்கிறது அப்படின்னா, நம்ம மக கூப்பிட்றா அல்ல மகன் கூப்பிட்றான் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு வெளிப்படுகிறது, ரைட்டா? நெக்ஸ்ட் உடல் மொழினா இது வாய்மொழியாக பேசுகிறது. சில பேர் உடல் ரீதியாகவே பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உடல் மொழி என்பது உடல் மொழி மற்றும் சொல்லாடல். உடல் ரீதியாக எவ்வாறு வெளிப்படுத்துவது. இப்போ ஊமைகள் இருக்காங்க இல்லையா? ஊமைகள்லாம் உடல் ரீதியாக கையை காலை வச்சு சிக்னல் பண்ணி தான் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. ஊமையன் இருக்கான்னா அவன் எப்படி கையை வச்சு உடல் ரீதியாக தான் அவன் என்ன சொல்ல வர்றான்றதை புரிய வைப்பான். ஏன்னா அவனுக்கு பேச முடியாது, ரைட்டா? அதை உடல் மொழி மற்றும் சொல்லாடல் நம்மளால் பேச முடியும். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசங்களை பார்ப்போம். சொற்கள் மட்டுமல்ல, உடலின் செயல்பாடுகளும் கை அசைவுகளும் முக பாவனைகளும் மொழியின் ஒரு பகுதி ஆகும், ரைட்டா? சொற்களை பயன்படுத்தி தான் நாம் மொழியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அது இருக்கிறது. அது போக அந்த ஊமைகள்லாம் பயன்படுத்துறது என்னது, கை அசைவுகள், முகபாவனங்கள். அவங்க முகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க எதை சொல்ல வரான்னு காமிப்பாங்க, இல்லை கையின் செயல்பாடுகளை பயன்படுத்தி சொல்ல வரான்னு காமிப்பாங்க. அப்போது அதன் மூலயமாக உச்சரிப்பு, வேகம், மௌனம் போன்றவை சொல்லின் அர்த்தத்தை மாற்றுகின்றன. நம்ம உச்சரிக்கக்கூடிய ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும்போது எழுத்துக்களை எவ்வாறாக உச்சரிக்கிறோம் அது ஒன்று. அது எவ்வளோ வேகமாக உச்சரிக்கிறோம். இப்போ கோபமாக இருக்கும்போது கோபமாக உச்சரிப்பான், ரைட்டா? என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்றோம் இல்லையா? அப்போ இது ஒரு வேகமான ஒரு உச்சரிப்பு. மௌனம் அப்படின்னா ஒரு பதில் சொல்லாமல் மௌனமாக இருப்பது. இப்போ இதெல்லாம் என்னது, ஏன்னா சொல்லின் அர்த்தத்தை மாற்றுகிறது. ஒரு சொல்லோட அர்த்தங்கள் மாறுகிறது. கோபமாக ஒரே பொருள் தான், ஒரே வேர்டு தான், ஆனால் கோபமாக சொல்லுவது, ரைட்டா? உச்சரிக்கும் விதம், அதனோட வேகம், அந்த உச்சரிக்காமல் இருக்கும் மௌனம், இந்த 3மே என்னங்கிறது அந்த சொல்லோட அர்த்தத்தை சற்று மாற்றுகிறது, ரைட்டா?
எடுத்துக்காட்டாக மெதுவாக சொல்லுவது அப்படின்னா அமைதியான உணர்வு. அப்போ மெதுவாக பேசுகிறான்னா அவனுக்கு உணர்வு எப்படி இருக்குன்னா அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். வேகமாக பேசுகிறா உணர்வு எக்கச்சக்கமாக இருக்குன்னு அர்த்தம், கோபமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வேகமாக சொல்லுவது அப்போ கோபம் அல்லது உத்வேகம். அப்போ வேகமாக சொன்னால் அவனுக்கு கோபம் அல்லது உத்வேகத்தை காண்பிக்குது அந்த சொல்லில், ரைட்டா. இப்போ பேச்சு மொழி வெர்சஸ் எழுத்து மொழி. பேச்சு மொழின்னா நம்ம வாய் மூலியமாக பேசுகிறது, எழுத்துன்னு எழுத்து வடி நீங்கள் புத்தகத்தில் எழுதுறது ரெண்டுமே மொழி தான். வாய் வழியாக தமிழ் தான் பேசுகிறீங்க, எழுத்து வடி ரெண்டும் வேற்றுமை இருக்குல்ல. நான் சொன்னேன் வாடின்ற அம்மா, அது எழுத்து மொழியில் வருமா? வாடி வாடி அப்படின்னு சொன்னால் என்ன அதுக்கு ஒரு மீனிங்கா? இல்லை. சோறு சாப்பிட்டியா அப்படின்றா, அது சோறு சாப்பிட்டியானா எழுத முடியும்? எழுத்து மொழி வேறு, வாய்மொழி வேறு, ரைட்டா. அது ரெண்டுக்குள்ள சற்று வித்தியாசங்களை பார்க்கலாம், ரைட்டா. பேச்சு மொழி வெர்சஸ் எழுத்து மொழி ரெண்டுக்கும் அதை கோடு போட்டால் இந்த ரெண்டு தனித்தனியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பேச்சு மொழி என்னென்னா உணர்ச்சிகளுடன் நேரடி தொடர்பு. அது பேச்சு மொழிக்கு என்னது? இப்போ நான் பேசுகிறேன், என் உணர்ச்சி நேரடியாக தொடர்பில் இருக்கிறது, ரைட்டா. நான் என்ன அம்மா சொல்கிறா வரையப்பட்டு இருக்கு அப்படின்றால அப்போ உணர்ச்சிகள் நேரடி தொடர்பு இருக்கிறது, ரைட்டா. அப்போது இதே இது என்னது எழுத்து மொழியில் பார்ப்போம். எழுத்து மொழியில் என்ன இருக்கும் அப்படின்னா தர்க்கம் இருக்கும், ரைட்டா. தர்க்கம் அதிகம் இருக்கும், ரைட்டா. உணர்ச்சிகளின் தொடர்பு அதை பார்த்தோம். உணர்ச்சிகள் குறைந்ததா, அதை உணர்ச்சிகள் நேரடி தொடர்பு இருக்கும். அது என்ன இருக்கும்? எழுத்து மூலிமா உணர்ச்சிகள் குறைந்து இருக்கும். நீ எழுத தானே போகிற, அதில் கோபம் வந்துடுமா? வராது இல்லையா? அதை பார்த்து படித்து செஞ்சு பிறகு கோபம் வருதா இல்லையான்னு பிறகு பார்க்கணும். அப்போ உணர்ச்சிகள் அதில் என்னவாக இருக்கும்? குறைவாக இருக்கும். ரெண்டாவது எக்ஸாம்பிள், அப்போ பேச்சு மொழிக்கு என்னது? தர்க்கம் அதிகமாக இருக்கும். பேச்சு மொழியில் தர்க்கம் அதிகமாகம்மா, நீ வந்து பாரு நான் பார்க்குறேன். அது எழுத்த வீட்டுக்காரர் என்ன சொல்லுவா? நீ வந்து பாரு நான் அவனை விட்டுருவானா அப்படின்பா. உடனே நெய்வே என்ன சொல்லுவான்? சரி பார்ப்போம் அப்படின்பா. அப்போ தர்க்கங்கள் அதிகமாக இருக்கும், ரைட்டா. தர்க்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதில் எதில்? பேச்சு மொழியில். அடுத்து நெக்ஸ்ட்டு உடல் மொழியில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது உடல் மொழி இருக்கும். அடுத்து உடல் மொழின்றதில் குரல் துணியும் உதவுகின்றது, ரைட்டா. உடல் மொழி என்ன செய்கிறது? உடல் மொழியானது குரல் எப்படி இருக்கும்? குரல் அதில் துணிவு உதவுகிறது, குரல் இல்லாமல் இருக்கும் என்றான். அப்போ வாசகன் கற்பனை திறன் சார்ந்ததாக இருக்கிறது, ரைட்டா. அப்போ உரையாடல் என்னது? உடனடி பதில் கிடைக்கும். இப்போ நம்ம நேரடியாக பேசுகிறோம்னா என்னது? உடனே பதில் கிடைக்கும். ஆனால் வாசிப்பில் என்னவாக இருக்கும்? நம்ம புத்தகத்திலிருந்து வாசிக்கும் போது என்னது? தாமதமான பதில் தான் வரும், ரைட்டா. உரையாடல் நேரம் பதில் உடனே வரும் இல்லையா? இதில் என்னவாக இருக்கும்? தாமதமான பதில்கள் வருகிறது. அதில் என்ன? உடல் மொழி குரல் துணிவு உதவுகிறது. உடல் மொழியும் இருக்கும், ஏன் உடலோடு சேர்ந்து இதில் இருக்குது நேரடி தொடர்பில் உடல் மொழியும் இருக்கும், குரல் துணிவும் இருக்கிறது. அதேமாரி வாசிப்பில் என்ன இருக்குது? வாசகன் கற்பனை சார்ந்ததுக்கு, அது வாசகன்னா வாசிக்கிறவனா கற்பனை சார்ந்து இருக்கிறது, அவ்வளோதான் டிஃபரன்ஸு. இப்போ பேச்சு மொழியை பார்ப்போம். உணர்ச்சி நிறைந்தது, உயிரோட்டமானது. இதில் என்ன? உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், ரைட்டா. ஆனால் உயிரோட்டமாக இருக்கும், ஏதாவது கரண்ட்டில் இருக்கும், உயிரோட்டமாக இருக்கும், உணர்ச்சியும் நிறைந்திருக்கும். ஆனால் எழுத்து மொழியான நிலையானது, ரைட்டா. அது புக்கில் அப்படியே பிரிண்ட் அடிச்சிருக்கும். ஆனால் உணர்ச்சி குறைவு, அதில் உணர்ச்சிகள் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நேரடி மொழி, அப்போ டைரக்ட் ஸ்பீச். கவிதை எழுதும்போது கவிதைக்கு ஒரு உயிர்ப்பு கொடுப்பது நேரடி மொழின்னு சொல்கிறான், ரைட்டா. சில கவிஞர்கள் தங்கள் கவிதைகளை நேரடியாக ஒருவருடன் பேசுவது போல் எழுத பார்த்துருக்கீங்களா? சில கவிதைகள்லாம் அதில் ஒன்று பேசுகிறது மாதிரி எழுதியிருப்பாங்க. நீங்கள் புக்கு படிச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் புக்கில் டேரெக்டாக ஐ ஆம் கம்மிங், நோ யூ வில் கோ தேர் அப்படிம்பா. வரல நீ போ அப்படிம்பா. அது நேரடியாக பேசுகிறது மாதிரி தான் அந்த கவிதையை அமைத்திருப்பார்கள் சில கவிஞர்கள் தங்கள் எழுதிய கவிதைகளை நேரடியாக ஒருவர் இன்னரோடு பேசுவது போல் தான் அமைத்திருப்பார்கள், ரைட்டா. நேரடியாக ஒருவருடன் பேசுவது போல் எழுதியிருக்கிறார்கள், ரைட்டா. இது எழுத்தை விட உணர்ச்சியையும் நன்றாக வெளிப்படுத்துகிறது. இது எழுதுறதை விட என்னது? உணர்ச்சியும் சேர்ந்து இருக்கிறது. நம்ம நேரடியாக படத்தில் இது நம்ம புக்கை படிக்க பல கதைகளை படிச்சிருக்கோம். ஏற்கனவே நீ பார்த்துருக்கே இல்லையா? இப்போ நான் ஒரு டென்டிஸ்ட்டு போகும்போது நீ இங்கிலீஷில் இருக்கு இல்லையா? அந்த பொண்ணு அது 10 கிலோவில் எடுத்துகிட்டு போவாங்க. ஒன்று பேசுகிறது மாதிரி தானே எழுதியிருக்கான். அந்த அவனோட புரோஷை ஒன்று பேசுகிற மாதிரி தானே எழுதியிருக்கான். அதுதான் சொல்கிறான். இதில் எழுத்தை விட உணர்ச்சியை நன்றாக வெளிப்படுத்துகிறார், ரைட்டா. எடுத்துக்காட்டாக நீ எப்படி இருக்கான்னா இது டைரக்ட், இது ஒரு உரையாடல் போன்ற ஒரு உணர்வை தருகிறது, சரியா. இப்போ மொழியின் திரவம் மற்றும் திடநிலை. ஒரு மொழியில்
எவ்வளோ லிக்விடிட்டி இருக்குது, எவ்வளோ சாலிட்னஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ மொழியின் திரவம் மற்றும் திடநிலை அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்வது, ஒரு திரவம்ன்றது மாறக்கூடியது, திடம்ன்றது மாறக்கூடியது அல்ல. ரைட்டா, திடம்ன்றது அப்படியே சாலிடாக இருக்கும், திரவங்கள் இங்கெங்கே நகர்ந்து கொண்டே இருக்கும், மாலிகுல்ஸ். ரைட்டா, அப்போது மொழியின் திரவம் மற்றும் திடநிலைகளை பார்ப்போம். இப்போ பேச்சு மொழி வந்து திரவ நிலை தானே, டக்கு டக்கு டக்குனா மாறும். மாறாதா? அது எதிர்த்து என் கூட சண்டை போடுற நபர் வந்து எந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணுறாரோ டக்கு 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 டக்குன்னு எனக்கு பதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எழுத்து மொழியில் அப்படி இருக்காது, இருக்கிறது தான் இருக்கும். ரைட்டா, அப்போ பேச்சு மொழி என்னது, திரவம்னு சொல்லுவாங்க, மாறக்கூடியது, டக்கு டக்குன்னு மாறானது, உயிரோட்டமானது, அது உயிர் உள்ளது. ரைட்டா, எழுத்து மொழி பனிக்கட்டி போல் அது அப்படியே நிலையாக இருக்கும். ரைட்டா, அது டக்கு டக்குன்னு மாறுமா, நீ படிச்சுட்டு இருக்கும்போது அது எழுத்து மாறிக்கிட்டு இருக்குமா, இருக்காது, எழுதப்பட்டது அவ்வாறாகவே இருக்கும். ரைட்டா, அப்போ பனிக்கட்டி போன்றது நிலையானது, ஆனால் உணர்ச்சி குறைந்துள்ளது. அதில் வந்து படிக்கும்போது அவ்வளோ ஸ்பிரிட் வராது. இப்போ 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நீ பார்க்க சில பேர் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான், இவன் ஒரு எகிருவேன், அவன் ஒரு எகிருவியான், அது உணர்ச்சி பூர்ணமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரைட்டிங்கில் கொண்டு வர முடியாது. ரைட்டா, அதை தான் சொல்லுவோம். ஒரு கவிதை எழுதப்பட்டவுடன் அது கவிஞரிடம் வந்து விடுபடுகிறது. ஒரு கவிதை அவர் எழுதி முடித்த உடனே அந்த கவிதை உயிரோட்டம் பெறுகிறது, ஒரு உயிர் பெறுகிறது. ஒரு கவிஞர் வந்து கவிதை எழுதுகிறாருன்னா ஒரு குழந்தைக்கு பிறப்பு கொடுக்குறாருன்னு அர்த்தம். அது ஒரு குழந்தை மாதிரி அந்த கவிதை, அதை படிக்கிறவங்கள்லாம் உயிரோட்டத்தோடு படிப்பாங்க. ரைட்டா, அதான் சொல்கிறேன், ஒரு கவிதை எழுதப்பட்டவுடன் அது கவிஞரிடம் வந்து அந்த கவிஞரிடம் விடை பெறுகிறது. அப்புறம் யாரை நோக்கி போகிறது, அந்த கவிஞர் அதை படிக்க மாட்டார், நம்மளை மாதிரி மக்கள் தான் அதுக்கு உயிர் கொடுப்பாங்க, படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த கவிஞரிடம் விடை பெற்று மனிதர்களுக்கு செல்கிறது. தனி விளைவை உருவாக்குறது. அந்த கவிதை எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு உலகம் பூரா ஃபேமஸ் ஆகும். ரைட்டா, சொல்லியிருப்பாங்களே அவங்க இல்லையா, இந்த கவிதை பிடிச்சிருக்குன்னா உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். சில கவிதை பிடிக்கல, சில பேருக்கு நின்று போயிடும், அதுக்கு மேலே போகாது. ரைட்டா, தனி உலகை உருவாக்குகிறது கவிதை. முடிவரை பார்ப்போம். மொழி என்பது பேரிடுதல், உணர்ச்சி வெளிப்பாடு, உடல் இயக்கங்கள், இந்த 3ம் சேர்த்து மற்றும் பேச்சு எழுத்து வேறுபாடுகள் ஆகியவற்றின் மூலம் உலகை புரிந்து கொள்ளும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். மொழி என்பது என்னது, ஏற்கனவே நம்ம சொன்னதை அப்படி போட்டிருக்கான் முடிவுரை மாதிரி. மொழி என்பது பேரிடுதல், உணர்ச்சி வெளிப்பாடு இருக்கா, சண்டை போடும்போது உணர்ச்சி வெளிப்பாடு, அண்டு உடல் இயக்கங்கள் இருக்கா, அந்த ஊமைகள் பேசும்போது உடல் இயக்கங்கள் இருக்கா, மற்றும் பேச்சு மூலியமாக மொழியை வெளிப்படுத்துகிறோமா இருக்கா, எழுத்து மூலியமாக எழுத்து வேறுபாடுகள். இங்கே ஒரு கவிதை எழுதியிருப்பேன், இன்னொரு கவிதை அதில் வேறுபாடோடு எழுதியிருப்பேன், எழுத்து வேறுபாடுகள் இருக்கா, இதெல்லாம் வச்சு ஆகியவற்றின் மூலம் இதெல்லாம் பயன்படுத்தி உலகை புரிந்து கொள்ளும் சக்தி வாய்ந்த ஒரு கருவி. இந்த மொழி தானே உலகை மொழி மூலியமாக தானே செய்கிறேன், அதனால் இதெல்லாம் பயன்படுத்தி உலகை புரிந்து கொள்ளும், உலகத்தை புரிந்து கொண்டு இந்த மொழியில் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன், புரிந்து கொண்டு ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் இது. ரைட்டா, இதை பயன்படுத்தி மனிதர்கள் தங்கள் எண்ணங்களை பகிர்கின்றனர். இந்த மொழியின் மூலமாக தான் தன்னோட எண்ணங்கள் பகிரப்படுகிறது, உறவுகளை வளர்க்கின்றன, உறவுகள் வளர்க்கப்படுகிறது. அம்மான்னு சொல்கிற மகா, அப்போ அம்மாகாரன் சொல்லும் மகளே என்ற அதை உறவை பயன்படுத்துகிறார்கள். ரைட்டா, மற்றும் கலைகளை உருவாக்குகிறார்கள், கலைகள் வளர்க்கப்படுகின்றன. அப்போ மொழி இல்லை என்றால் உலகம் இருண்டு விடும். போதுமா, இது முடிஞ்சிச்சு. இது நான் உங்களுக்கு இதான் உங்கள் அந்த புக்கில் அந்த ஒரு பக்கத்துக்கு உண்டான ஷார்ட். நீங்கள் இதை பார்த்து அந்த புக்கில் என்ன நோட்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. ரைட்டா.